21 ஷா. சாந்தி, சக்தி எல்லாத்துக்கும் இந்த சா தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழில் சா எழுதுறோம்ல, அந்த சாவை தான் இங்கே ஷான்னு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு உயிர்மெய் எழுத்து எழுதி பார்க்கலாம். பாரத்கடி எழுதுவோம். 21 ஷா, இதுக்கு பேரே நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம். சா. அடுத்து 21 ஷால பக்கத்தில் இன்னொரு கோடு போடணும் இல்லையா, அதனால ஷா. ஷி, சிவன் அப்படின்னு ஷி சொல்றீங்கன்னா 21 ஷா போட்டு குறிலுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இழுத்துட்டு மேலே கோடு போடணும். ஷி. ஷி நெடில் 21 ஷா போட்டு மேலேருந்து ரைட் சைடு ஷீ. ஷூ 21 ஷா போட்டு முட்டை போட்டு லெஃப்ட் சைடு ஷூ. ஷூ நெடில் எழுதலாம். 21 ஷா முட்டை போட்டு ரைட் சைடு ஷூ நெடில். சூன்ய அப்படின்னா எழுதுறப்ப ஷூ நெடில். ஷ்ரூ 21 அந்த 1க்கு கீழே சி போட்டிங்கன்னா ஷ்ரூ. சே 21 போட்டு மேலே ஒரு கொம்பு சே. ஷை 21 அந்த கோடுலேயே 2 கொம்பு ஷை. இது ப்ரொனன்சியேஷன் தான் வித்தியாசம். ஒரு கோடு ஷோ எழுதுறப்ப 21 போடணும், பக்கத்தில் ஒரு கோடு, அந்த 2வது கோடில் ஒரு கொம்பு ஷோ. நம்ம இந்த சாவும் இந்த சாக்கும் வித்தியாசம் இருக்கு. இது சா, இது ஷா. ஷவ் அவு சொல்கிறப்ப சா போடணும், 2வது கோடில் 2 கொம்பு போட்டோம்னா ஷவ். ஷம் ஷஹன் 21 போட்டு மேலே கோடு, கோடுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா ஷம். ஷஹ 21 சைடில் 2 புள்ளி வச்சா ஷஹம். இதில் ஹாஃப் லெட்டர் எழுதுகிறப்ப 2 மட்டும் போட்டால் ஹாஃப் லெட்டர், இல்லை முழு எழுத்தும் எழுதி கிராஸாக இப்படி போட்டாலும் இஷ்ஷு சவுண்டு பாதி எழுத்து தான். இப்போ இது 2D காலில் பாதி எழுத்து எழுதுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ 21 இது பக்கத்தில் இப்போ டி எழுத்து வருது அப்படின்னா 2D கா மாதிரி இருக்கும். அதனால விஸ்வ அது மாதிரி வருது. வி அடுத்து இந்த இஷ்ஷு அடுத்து வர்றப்போ இது பார்க்குறக்கு 2D கா மாதிரி இருக்கு இல்லையா, அதனால விஸ்வ எழுதுகிறப்போ வி போட்டு இப்படி எழுத்து போட்டு வ போடுவான் விஸ்வ. இது இஸ்ஸு தான் வ. இது 2D கா மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இந்த 21 ஷா தான் இங்கே எழுதியிருக்காங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக. மற்ற இடத்துல ஹாஃப் லெட்டரில் 2 மட்டும் போட்டாங்கன்னா இந்த இஸ்ஸு தான் இருக்கும். இப்போ விஸ்வக்கு இப்படி தான் எழுதணும். இது மாதிரி எழுதுனா நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா 2D கா மாதிரி, அதனால. बहुत अच्छा. ओम शांति.